வணக்கம் சார், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து இந்த போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்துட்ருக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீடியா போஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். மீடியா போஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்பேஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இடத்த யூஸ் பண்ணியோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலிமா அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மீடியா போஸ்ட் மூலிமா பண்ணலாம். எங்கெங்கே பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்பி பாஸ்புக் இருக்குங்களா, அதோட பேக் சைடில் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. மெக்தூத் போஸ்ட் கார்டோட ஒரு சைடு அட்ரஸ்ஸு ஒரு சைடு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட இடத்துல அவங்க கம்பெனிஸோட பேனர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மோடில் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணலாம். அதுதான் மீடியா போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மீடியா போஸ்ட் ஷல் பி அன் அட்வர்டைசிங் மெக்கானிசம். ஓகேங்களா. அது வந்து அட்வர்டைசிங் மெக்கானிசம் டிசைன்டு டு ஹெல்ப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அல்லது கார்பரேட் கிளைண்ட்ஸ், அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அதான் மீடியா போஸ்ட்னு சொல்கிறாங்க. தி அட்வர்டைஸ்மெண்ட் ஷல் பி டிஸ்பிளேட் அட் த ஏரியா ஐடென்டிஃபைட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ப்ரிமிசஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட ப்ரிமிசஸில் நம்மளோட இடத்துல அவங்களோட விளம்பரத்தை பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளர் காலம் இருக்குதுங்க. இந்த டேபிளர் காலம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும், கொஞ்சம் படிச்சிங்க. ஓகேங்களா. போஸ்ட் சிங்கிள் கலர், மல்டி கலர்னு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒரே கலரில் பண்ணால் இந்த ரேட்டு, மல்டி கலரில் பண்ணாங்கன்னா இந்த ரேட். ஓகேங்களா. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி படிச்சிங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு, ஏதோ ஞாபகம் இருக்க மாதிரி, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லைனா கூட ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு ஆப்ஷன் வச்சா என்னால் எலிமினேட் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த 10 பைசா, 20 பைசா, 15, 30 இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட், மீடியா போஸ்ட்டில் அவ்வளோதாங்க. மீடியா போஸ்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோதான். மீடியா போஸ்ட்டில் நம்மளை யூஸ் பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க. அது விளம்பரம் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் என்னன்றது இந்த டேபிளர் காலம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுங்க. போஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இப்போ நார்மல் போஸ்ட்டே தான். இப்போ இங்கேருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு போஸ்ட் அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லெட்டரை வாங்கி ஃபிசிக்கலாக ரயில்வே ஆர்எம்எஸ் மூலிமாவோ அல்லது ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பி அந்த லெட்ரு டேரெக்டாக கஸ்டமர் கைக்கு போய் சேருது. ஓகேங்களா. இது வந்து நம்ம நார்மல் லெட்ரு. இதே போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க லெட்டர் அனுப்பணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த லெட்டர் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. போஸ்ட் வெப்சைட்டில் அந்த எந்த ரிசீவிங் ஆஃபீஸோ எந்த டெலிவரி ஆஃபீஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க லாகின் பண்ணி அந்த போஸ்ட் வெப்சைட்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபிசிக்கலாக லெட்ரு போக போகிறதில்ல, ஆனால் அதோட ஸ்கேன்டு காப்பியை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணுவோம். ஆர்டினரி லெட்டராக டெலிவரி பண்ணுவோம். அதுதான் போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது லெட்ரு தான், அந்த லெட்டரில் இருக்க என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் மட்டும் போக போகுது. அந்த ஃபிசிக்கல் லெட்ரு, அந்த லெட்ரு டேரெக்டாக போக போகிறதில்ல. ஓகேங்களா. இது லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் வெப்சைட்டில். இந்த ரிசீவிங் ஆஃபீஸ் எங்கே டெலிவரி ஆஃபீஸோ அவங்க வெப்சைட்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த போஸ்ட்மேன்ட்டு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இதுதான் போஸ்ட். E-post provides facility to send a message to any address in India with a combination of electric transmission and physical delivery through a network of post office. அதாவது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஃபிசிக்கல் டெலிவரி த்ரூ நெட்வொர்க் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன்னா அவங்க அனுப்புகிற லெட்டரை நம்ம ஸ்கேன் பண்ணி வெப்சைட் மூலிமா எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் எலக்ட்ரானிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபிசிக்கல் டெலிவரி த்ரூ நெட்வொர்க் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்னால் நம்ம வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்பி போஸ்ட்மேன் மூலிமா டெலிவரி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெலிவரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. போஸ்ட் சென்ஸ் மெசேஜஸ் ஆஸ் அ சாஃப்ட் காப்பி த்ரூ இன்டர்நெட் மூலிமா சாஃப்ட் காப்பியாக நம்ம அனுப்பிச்சிடுவோம். அண்டர் த டெஸ்டினேஷன் இட் வில் பி டெலிவரி டு த அட்ரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் காப்பி. சாஃப்ட் காப்பியாக நம்ம வந்து அனுப்புகிறோம் டெஸ்டினேஷனுக்கு, அவங்க வந்து டெஸ்டினேஷனில் ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுத்து அன்அக்கௌண்டபிள் லெட்டர் ஐட்டம்னா ஆர்டினரி லெட்டராக டெலிவரிக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. திஸ் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் ஃபார் ரீட்டைல் ஆஸ் வெல் அஸ் ஃபார் பல்க் கஸ்டமர்ஸ். ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, பல்க் கஸ்டமர்ஸ்க்கும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ரீட்டைல் கஸ்டமர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாக்கின் கஸ்டமர், ஜென்ரல் பப்ளிக், டே டு டேஸ் வந்து பப்ளிக் வந்து போஸ்டிங் போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் ரீட்டைல் கஸ்டமர்னு சொல்கிறோம். பல்க் கஸ்டமர்னால் நம்மகிட்ட வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து நாங்கள் வந்து பல்க் கஸ்டமருக்கு ஒரு மினிமம் பிஸ்னஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பல்க் கஸ்டமர் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அவங்க தான் பல்க் கஸ்டமர் கம்பெனி. இப்போ கார்பரேட் கஸ்டமர், பல்க் கஸ்டமர் இவங்க எல்லாமே ஒரே மீனிங் தான். ப்ரொவைடட் தட் பல்க் கஸ்டமர் ஷல் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். அதான் இந்த அக்ரிமெண்ட் சொல்லலாம் இல்லைங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட் கூட போஸ்ட் ஆஃபீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம பல்க் கஸ்டமராக ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதோட மேக்ஸிமம் சைஸ் A4ங்க. முன்னே படித்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் போஸ்ட் படிச்சிருப்போம். A3 சைஸ். அவங்க டைரக்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா
அதிகபட்சம் A3 சைஸை மீறக்கூடாது. இ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் A4. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கன்சால்டேட் பண்ணி படிச்சிங்க எதுக்கு A3 எதுக்கு A4ன்னு. இதோட டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலுக்கு ஒரு ரீட்டெயிலுக்கு ஒன்று இந்த இது விட்ருங்க, நான் கடைசியாக சொல்கிறேன். மெசேஜ் இது இருக்கு இல்லைங்கண்ணா அந்த பாக்ஸு. ஃபஸ்ட்டு ரீட்டெயிலுக்கு கார்பரேட்டுக்கு இது வந்து பார்த்துங்க. 10 ரூபா 6 ரூபா 6 ரூபா 5 ரூபா நம்ம படிச்சிக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் GST 18%. இந்த 10 ரூபான்றது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டெயில் கஸ்டமர் ஒரு ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவரோட லெட்டரை கொடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாருன்னா 10 ரூபா. 6 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் அவரோட ப்ரிமிசஸ்லேயே அவரோட இடத்துலையே நம்ம இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் லாகின் பண்ணி அனுப்பிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்படி அனுப்பிட்டாருன்னா 6 ரூபா. ஓகேங்களா? 10 ரூபா நம்ம மூலிமா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளாம் பண்ணிட்டோம்னா 10 ரூபா. அவரே அவர் இடத்துலேருந்து பண்ணிட்டாருன்னா 6 ரூபா. ஓகேங்களா? கார்பரேட் கஸ்டமருக்கு 6 ரூபா. 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எப்போனா 50 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற லெட்ரு ஒரே டைமில் அனுப்புனாங்கன்னா 5 ரூபா அப்போ. ஓகேங்களா? 10 ரூபா 6 ரூபா வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு, கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு 6 ரூபா 5 ரூபாங்க. இந்த 5 ரூபான்னு இருக்கிறது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனி டு ஒன், ஒன் டு மெனின்னு இருக்குங்க. மெனி டு ஒன்றுனா இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு பர்த்டேன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கே அனுப்புவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் வில் பி டெலிவர்ட் இன் இமெயில் பாக்ஸ். அந்த கஸ்டமரோட இமெயிலுக்கு, ஓகேங்களா, அவரோட கஸ்டமருக்கு இமெயிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். நிறைய பேர் அனுப்புகிறாங்க, ஒரு செலிபிரிட்டி பர்த்டே விஷஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க விஷ் பண்ணுற அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம அவரோட இமெயிலுக்கு அனுப்பிடுவோம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டருக்கு 5 ரூபா, அவங்க அனுப்புகிற அட்டாச்மெண்ட்டுக்கு 5 ரூபா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி அனுப்புகிற எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 5 ரூபா. எப்படி கேட்டாலும் 5 ரூபா மெனி டு ஒன்க்கு. 1 to மெனிக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது பாருங்கள். 1 to மெனினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேங்க்கோ அல்லது ஏதோ ஒன்று அவரோட கஸ்டமர்ஸ்க்கு பேங்க்கில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அனுப்புகிறாங்கன்னா அதுதான் 1 to மெனி. ஓகேங்களா? ஒருத்தர் நிறைய பேத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புனாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த 10 ரெசிபியன்ஸ். 10 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. 10 பேர்த்தை தாண்டி 11 பேர்த்துலேருந்து அனுப்புகிறாங்கன்னா 3 ரூபா ப்ளஸ் GST தான். அவங்க அனுப்புகிற அட்டாச்மெண்ட்டுக்கு 5 ரூபா. ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துங்க. 5 5 5 5 5 3ன்ற மாதிரி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது அவ்வளோதாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டுங்க. பேமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். COD பார்க்கும்போது அந்த CODக்கு உண்டான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்லேருந்து ரெக்கவரி பண்ணுறாங்க. ஒரு பார்சல் ஒரு கஸ்டமர் புக் பண்ணுறாங்க. அந்த பார்சல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா போய் அட்ரஸ் சீட்டை அந்த பார்சல் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த பார்சலுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கி இந்த அனுப்புனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம எப்படி பணம் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மூலிமா அனுப்பிடுவோம். ஓகேங்களா? பேமெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்களுக்கு உண்டான இந்த ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை, இந்த COD ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் அந்த பேமெண்ட் வாங்குறவங்க இப்போ TNPSCன்னு வச்சிங்களேன். முன்னெல்லாம் TNPSCயில், இப்போ வந்து அந்த பேமெண்ட் ஃபெசிலிட்டி இதில் எடுத்துட்டாங்க. TNPSCயில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அந்த இது எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த Group 1 Group 2 Group 4 எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அமௌண்ட் கட்டிக்கலான்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இவங்க TNPSC என்ன பண்ணுவாங்க, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பில்லர் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க பேமெண்ட்டில். ஓகேங்களா? பில்லர் ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அந்த பில்லர் ஐடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அல்லது TNPSCக்கு Group 1 Group 2 அப்ளை பண்ணும்போது இந்த பில்லர் ஐடி நம்பரில் போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டிக்கலான்னு இருக்கும். அவங்க அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி அமௌண்ட் கட்டணும்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட்டில் பில்லர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த TNPSCன்னு ஒரு பில்லர் ஐடி இருக்கு இல்லைங்களா, அந்த பில்லர் ஐடி அடித்தாங்கன்னா அடித்து அமௌண்ட் கட்டிடுவாங்க. இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம், இந்த பில்லர் ஐடியில் போய் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கும். இந்த TNPSCக்காரங்க இந்த பணத்தை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் பேமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் மூலிமாவே நம்ம அவங்களுக்கு உண்டான பில்லையும் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், பேமெண்ட் ப்ரொவைட்ஸ் த சர்வீஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பில் அமௌண்ட்டோ அல்லது அதர் பேமெண்ட்ஸ். இதில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ். அவங்களோட பில் அமௌண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு அமௌண்ட்டையோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வாங்கி கொடுக்குறோம். பை என்டரிங் இன் டு அன் அக்ரிமெண்ட், அதாவது நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் அவங்க போட்டிருக்கணும். ஓகேங்களா? பேமெண்ட் இஸ் எ மெனி டு ஒன் சொல்யூஷன். அதாவது மெனி டு ஒன் சொல்யூஷன். இது நல்லா பார்த்துங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ மெனி டு ஒன் சொல்யூஷன், 1 to many சொல்யூஷன் அப்படின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெனி டு ஒன்னுனா ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு போய் சேர்றது தான் மெனி டு ஒன். அப்போ TNPSC நம்ம ஒரு உதாரணமாக வச்சுக்கிறோம். TNPSC தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த 10 லட்சம் பேரும் கட்டுற பணம் வந்து என்ன பண்ணுது, எல்லாமே எத்தனை பேர் கட்டினாலும் அந்த ஒருத்தருக்கு தான் போக போகுது. ஓகேங்களா? எத்தனை பேர் கட்டினாலும் கடைசியாக எங்கே போகுது, அந்த TNPSCக்கு தான் போக போகுது. அதை தான் சொல்கிறாங்க மெனி, நிறைய பேர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு போகுது, அதனால் மெனி டு ஒன்னு சொல்கிறாங்க. 1 to many ஃபெசிலிட்டியும் இருக்குது. 1 to many ஃபெசிலிட்டி பேமெண்ட்டில் கிடையாது. ஓகேங்களா?
எது 1-to-many ஃபெசிலிட்டி, எது many-to-one ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. இந்த 1-to-many ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இ-போஸ்ட்டில் இருக்குது. ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இ-போஸ்ட் அனுப்பிக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் இ-போஸ்ட் கேட்டகரியில் வந்துடும். many-to-one ஃபெசிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இ-பேமெண்ட், ஓகேங்களா, விச் அலோஸ் கலெக்ஷன் ஆஃப் மணி ஆன் பிஹாஃப் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். அவங்களோட ஆர்கனைசேஷன் சார்பாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறோம், ஓகேங்களா. திஸ் கலெக்ஷன் இஸ் கன்சால்டேட்டட் எலக்ட்ரானிக்கலி யூஸிங் வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் அண்ட் பேமெண்ட் இஸ் மேட் சென்ட்ரலி த்ரூ செக் ஃப்ரம் எ ஸ்பெசிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷனாக நம்ம எலக்ட்ரானிக்கலாக கன்சால்டேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்றதை அவங்களுக்குன்னு ஒரு பில்லர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லர் ஐடியில் அவங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக் பேமெண்ட்டாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. தி இன்ஃபர்மேஷன் அண்ட் எம்ஐஎஸ் ரிகார்டிங் த பேமெண்ட் கேன் பி ஹேட் பை த பில்லர் ஆன்லைன். அதாவது இந்த பில்லர் இருக்கார் இல்லைங்களா, அதாவது இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து நம்ம ஒரு பில்லர் ஐடி கொடுத்துருவோம், எம்ஐஎஸ் போர்ட்டல் ஒன்று கொடுத்துருவோம். அந்த எம்ஐஎஸ் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாய்ஸ் படி 5 சாய்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நேமு, ஃபோன் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் நம்பரு, அட்ரஸ் அப்படின்னு ஒரு 5 காலம் வச்சிட்டோம்னா அந்த 5 காலமையும் நம்ம ஃபில் பண்ணி அந்த அமௌண்ட்டை கட்டிடும், ஓகேங்களா. ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நேமு நீங்கள் வாங்குங்க, மொபைல் நம்பர் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஃபீல்டையும் நம்ம ஃபில் பண்ணி அந்த 5 ஃபீல்டையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு அமுச்சு விட்ருவோம், ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க. அது எம்ஐஎஸ் ஃபீல்டு வந்து தி எம்ஐஎஸ் வில் கண்டெயின் 5 ஃபீல்ட்ஸ் ஆஃப் பில்லர் சாய்ஸ். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 5 ஃபீல்டு வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. எனி ஆர்கனைசேஷன் கேன் கான்டாக்ட் சிபிஎம்ஜி. இது நல்லா பார்த்துங்க. சிபிஎம்ஜி ஆஃப் த கன்சர்ன் போஸ்டல் சர்க்கிள் வித் தேர் பிஸ்னஸ் ப்ரொபோசல் அண்ட் ஃபில்ட் இன் பர்ஃபார்ம் ஃபார் கிரியேஷன் ஆஃப் பில்லர் ஐடி. இ-பேமெண்ட் ஃபெசிலிட்டி வாங்கணுன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும்? சிபிஎம்ஜி தான், ஓகேங்களா. அவர் தான் வந்து கொடுக்குறவர் அக்ரிமெண்ட் போட்டு. ஒன்ஸ் த ப்ரொபோசல் இஸ் அக்செப்டட், ப்ரொபோசல் அக்செப்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த கம்பெனிலேருந்து நம்மகிட்ட ப்ரொபோசல் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எனக்கு இது மாதிரி இ-பேமெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா. நான் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிஎஸ்என்எல் அமௌண்ட் கட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஓகேங்களா. யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் பில்லர் ஐடி நம்பர் வில் பி ஜென்ரேட்டட் த்ரூ சிஸ்டம் அண்ட் இன்ஃபார்ம் டு த பில்லர். அதாவது இவங்க வந்து ப்ரொபோசல் அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், பில்லர் ஐடி நம்பரும் கொடுத்துருவோம். அந்த பில்லர் ஐடி நம்பரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணம் கட்டிக்கலாம். அதாவது எந்த கஸ்டமர்ஸ் வந்து பணம் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ கட்டிக்கலாம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லர் லாகின் பண்ணி அவங்க இது வரைக்கும் எவ்வளோ பணம் அவங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் பணம் கட்டியிருக்காங்க, ஃபுல் டீட்டெயிலையும் அவங்க பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு 5 ரூபா. 1000 ரூபாயிலேருந்து 2500 வரைக்கும் போனால் 10 ரூபா. 2500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் வாங்கினா 15 ரூபா. 5000க்கு மேலே நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா 20 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் போஸ்ட்டுங்க. பிஸ்னஸ் போஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வால்யூம் ஃபீ பார்க்கும்போது அப்போலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிஸ்னஸ் போஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பல்க் கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது, ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க அனுப்புகிற லெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கோ அல்லது சீல் வைக்கிறதுக்கோ ஆரல் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு அதில் லெட்டருக்குள்ளே கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமே உங்களுக்கு டைம் இல்லைன்னா நம்ம அவங்களுக்காக ஒரு ஆரம்பிச்சிருக்க ஃபெசிலிட்டி தான் பிஸ்னஸ் போஸ்ட்டுங்க. இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்குன்னு தனியாக சார்ஜஸ் வாங்க போகிறோம், ஓகேங்களா. அதுதான் பிஸ்னஸ் போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2023 பியூ ஆக்ட் 2023 படி மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்போ தனி ஒரு கேட்டகரியாக இல்லை. ஆனால் நம்ம படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓல்டு ரூல் படி தான் வந்து பிஏ எக்ஸாம் கேட்டுருக்குறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து வச்சுக்கிங்க, ஓகேங்களா. இந்த இதுக்கான டேரிஃப் மட்டும் படித்து வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த பின்னாடி அந்த டேபிள் இருக்காலும் சொல்கிறேங்க. பிஸ்னஸ் போஸ்ட் ப்ரொவைட் கம்ப்ளீட் மெயிலிங் சொல்யூஷன்ஸ் ரைட் ஃப்ரம் மெயில் ப்ரிப்பரேஷன். அதாவது பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் மெயில் சொல்யூஷன் இவங்க கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையை நல்லா நான் வச்சுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் போஸ்ட் வில் ப்ரொவைட் கம்ப்ளீட் மெயிலிங் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இதுதான் பிஸ்னஸ் போஸ்ட், ஓகேங்களா. பிஸ்னஸ் போஸ்ட் மூலிமா தான் மெயில் ப்ரிப்பரேஷன், மெயில் டெலிவரி, இது எல்லாமே மெயில் ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறதுலேருந்து அது டெலிவரி ஆகிற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சின்ன பிஸ்னஸ், லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் கேன் சூஸ் ஃப்ரம் அ ரேஞ்ச் ஆஃப் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் மெயிலிங் சர்வீசஸ் இன்க்ளூடிங் கலெக்ஷன் ஆஃப் மெயில். அந்த மெயில் வந்து அவங்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களோட இடத்துக்கே போய் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கு ஃப்ராங்க் பண்ணணும்னா ஃப்ராங்கிங்கே, அதை அந்த அமௌண்ட்டு ஃப்ராங்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது இன்சர்ட் உள்ளே போடுறது, சீல் வைக்கிறது, அட்ரஸ் எழுதுறது, வேறு எந்த ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம் பிஸ்னஸ் போஸ்ட்டுக்கு கீழே. இந்தியா போஸ்ட் செட்டப் பிஸ்னஸ் போஸ்ட் சென்டர் இன் மேஜர் சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா பிபிசின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் போஸ்ட் சென்டர், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. டு ஹேண்டில் பிஸ்னஸ் போஸ்ட் கன்சைன்மெண்ட்ஸ்
பிஸ்னஸ் போஸ்ட் சர்வீசஸ் கேன் ஆல்சோ பி செட் அப் இன் த கஸ்டமர்ஸ் ப்ரிமிசஸ் வேர் த மெயில் வால்யூம்ஸ் ஆர் வெரி லார்ஜ். ஒருவேளை அவங்க டீல் பண்ணுற அளவுக்கான அவங்க நமக்கு கொடுக்குற லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் போஸ்ட் சர்வீஸ் அவங்க இடத்துல நம்ம வச்சும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன அந்த அஃபோர்டபுள் ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்காங்க. 2 கேட்டகரியே பிரிக்கிறாங்க. அன்ரெஜிஸ்டருக்கு தனி ரேட்டு, ரெஜிஸ்டருக்கு தனி ரேட்டாக பிரிக்கிறாங்க. அன்ரெஜிஸ்ட்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, ரெஜிஸ்டர்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. நல்லா பார்த்துங்க. கலெக்ஷனாக 30 பைசா 50 பைசா. இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் காலமே கொஞ்சம் படிக்கும்போது என்னடா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குமேனு தோணும். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டுங்க, ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா போதும், அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாங்க இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் ஆகுதான்னு பாருங்கள். மனப்பாடம் ஆகலைன்னா இந்த டேபிள் காலமாக பார்த்து ஒரு 2 அல்லது 3 தடவை ஓகேங்களா 2 or 3 டைம்ஸ் வந்து உங்கள் கைப்பட எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனோட பாருங்க. ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டிங்கன்னா கூட போதும். இப்போ சீலிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 பைசா 20 பைசானா சீலிங்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாம்ப் பேட் இருக்கும், அதில் அந்த ஏதோ ஒரு அந்த சீலிங் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, ஏதோ ஒரு நம்ம 2 வேலை செய்கிறோமா எடுத்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஒரு 2 வேலை செய்கிறோம்னா 20 பைசா அப்படின்னு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். உங்கள் விருப்பம் போல் எப்படினாலும் நீங்கள் ஷார்ட்கட் நான் வச்சுட்டாலும் ஓகே. ஆனால் இந்த டேபிள் இருக்காலும் கொஞ்சம் படிச்சிருங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் போஸ்ட்டில் வேறு எதுவும் படிக்கிறதுக்கு இல்லைங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பில் மெயில் சர்வீஸ், நேஷனல் பில் மெயில் சர்வீஸ் இருக்குங்க. நம்ம அதை அடுத்த கிளாஸில் பார்த்துடலாங்க. தேங்க்யூ.